ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மேக்ஸ் செமஸ்டர் 1ஓட ஒரு மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் அட் 3,6 ஆன் y² = 12x. ஸோ ஒரு பேரபோலா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் 3,6 கொடுத்துட்டாங்க. கொஷின் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர், அதோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டுருக்காங்க. ரைட்டா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலா இஸ் x minus x bar whole square plus y minus y bar whole square equal to r square. நார்மல் சர்க்கிள் ஈக்குவேஷன் தான். x square plus y square equal to r square சர்க்கிள் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதோட ஃபார்முலா தான் x minus x bar whole square plus y minus y bar whole square equal to r square. இந்த ஈக்குவேஷனுக்கு என்னென்ன வேணுங்கிறத பாருங்கள். உங்களுக்கு ஆரோட வேல்யூ வேணும், எக்ஸ் பாரோட வேல்யூ வேணும், ஒய் பாரோட வேல்யூ வேணும். எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் என்னென்னு கிடச்சிடும். கொஷின் ஓகே தானே? ஸோ இப்போ நம்ம எப்படி ஆர் கண்டுபிடிக்கணும் பாருங்கள், எப்படி எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும், எப்படி ஒய் பார் கண்டுபிடிக்கணும் பாருங்கள். எக்ஸ் பாருக்கு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் y1 by y2 ஆஃப் 1 + y1 ஸ்கொயர். ஒய் பார் ஃபார்முலா y + 1 by y2 1 ப்ராக்கெட் 1 + y1 ஸ்கொயர். இந்த y1 y2 என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன். y1 டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x dy by dx. y2ங்கிறது செகண்ட் டெரிவேட்டிவ் d2y by dx ஸ்கொயர். இங்கே ஆறுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆருக்கு ஃபார்முலா இருக்குது 1 + y1 ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 by மாடுலஸ் y2. ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் கர்வேச்சர் வேணும், இந்த ஃபார்முலா வேணும். இந்த ஃபார்முலாக்கு என்னென்ன வேணும்னா எக்ஸ் பார் வேணும், ஒய் பார் வேணும், ஆர் வேணும். அதுக்கு மூணுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த மூணையும் நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷன் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த சம் முடிஞ்சிடும். ரைட்டா? நம்மளுக்கு ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா நம்ம எக்ஸ் பார் வேணும், ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், y1 வேணும், y2 வேணும். எந்த மூணு வேலையும் கண்டுபிடினாலே நமக்கு y1 y2 நமக்கு வேணும் ஃபஸ்ட்டு. ரைட் தானே? அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். y² = 12x கொடுத்துருக்காங்க. நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பவர் முன்னாடி வரும். அப்போ 2y இன்னர் டேர்ம் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா y டேஷ், அதாவது y1 dy by dx. 12 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. அப்போ dy by dx y1 எழுதிக்கலாமா? அப்போ y1 மட்டும் வச்சுக்கோங்க. 2y அன்சைட் போயிடும். அப்போ 12/2y 12/2y கேன்சல் பண்ணிங்கன்னா 6/y. அப்போ உங்களுக்கு y1 வேல்யூ y1 ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ 6/y. நெக்ஸ்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ y1 தெரிஞ்சிச்சு, திருப்பி இதை இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா y1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா y2. இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா u/v ஃபார்மெட்டில் இருக்குது. u/v ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா v² மேலே v u டேஷ் மைனஸ் u v டேஷ் ஃபார்முலா, கீழே v². அப்போ இது y² ஆயிரும். v u டேஷ் y 6 கான்ஸ்டன்ட் டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 மைனஸ் u 6 u ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா y1. அப்போ உங்களுக்கு ஃபைனல் என்ன வருதுன்னா -6. இந்த y1 இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்னா 6/y, நான் அதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். by y² அப்படியே இருக்கட்டும். -6 × 6 -36 y/y² நமக்கு என்ன ஆயிடணும், y3. அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ என்ன வந்துருக்கு பார்த்தீங்கன்னா -36/y3, சரி y3. இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் 3,6. அப்போ y1ங்கிற வேல்யூ நமக்கு எப்படி மாறும் பாருங்கள். 6/y நம்ம டெரிவேட்டிவ், 6/yக்கு பதிலாக நம்ம வேல்யூ 3,6. 3,6ல் எது உங்களுக்கு y, 6 is y. 6 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 6/6 என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா 1. அதாவது y1 பாயிண்ட் என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா 1. செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -36/y3. இங்கேயே அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 3,6 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா -36/6³ வரும். 6³ 6² × 6 போடலாம். 6² 36 கேன்சல் ஆயிரும். ஒரு 6 மட்டும் பேலன்ஸாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் -1/6. இப்போ உங்களுக்கு y1 தெரிஞ்சிருச்சு, y2 தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆர் கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிடலாம், ஒய் பார் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? பாருங்கள், கண்டுபிடிச்சிக்கோ பாருங்கள். நான் ஆர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆர் ஃபார்முலா இஸ் 1 + y1 ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 by மாடுலஸ் y2. 1 + y1 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 ஸ்கொயர் பை மாடுலஸ்னால் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் தான், -1/6. இது பண்ணிங்கன்னா 1 + 1 2 2/3/2 by 6 ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது +6 ஆயிடும். மாடல்ஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும். அப்போ 6 × 2/3/2 2/3/2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 2 × 2/1/2 பிரிச்சுக்கலாம். ஏன்னா இதை எல்சிஎம் எடுத்திங்கன்னா தான் 3/2 வரும். 3/2 தான் நான் பிரிச்சிருக்கேன். ரைட்டா? 6 12s are 12. 2 1/2 is √2. அப்போ உங்களோட ஆரோட வேல்யூ 12√2. நெக்ஸ்ட் என்ன வேணும், எக்ஸ் பார். அப்போ எக்ஸ் பாரோட ஃபார்முலா பாருங்கள். x - y1/y2 ஆஃப் 1 + y1 ஸ்கொயர். எக்ஸ் இஸ் இங்கே கொடுத்து 3,6 பாயிண்ட்டு. 3,6ல் எக்ஸுங்கிறது 3 மைனஸ் y1 வேல்யூ நம்ம ஆல்ரெடி 1 கண்டுபிடிச்சிருக்கோம். பை y2ஓட வேல்யூ இஸ் -1/6 ப்ளஸ் y1 ஸ்கொயர் 1 + y1 ஸ்கொயர் 1 + 1 ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இதுக்கு டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் ஆயிரும், மேலே போயிடும். அப்போ 3 + 6 1 + 1 is 2 12 + 3 15. ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ 15.
Next y bar formula y plus 1 by y2 of 1 plus y1 square. Y value is 3,6 point. அதில் y coordinate பார்த்தீங்கன்னா 6 plus 1 by y2 value is already நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் minus 1 by 6 1 plus 1 square minus மேலே சாரி 6 மேலே போயிடும். அப்போ 6 minus 6 1 plus 1 2 6 2 12 6 minus 12 is minus 6. ஸோ நம்ம இப்போ என்னென்ன வேணும், ஆர் வேணும் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் பார் வேணும் கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் பார் வேணும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் போய் போட்டுடலாமா? ஈக்குவேஷன் 1 நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், அதில் போய் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 15. அப்போ எக்ஸ் மைனஸ் 15 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் பார் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 12 ரூட்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 12 ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் ரைட் தானே? இப்போ நான் அதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்க பாருங்கள். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வேல்யூ இஸ் 15 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் பார் வேல்யூ மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் வேல்யூ இஸ் 12 ரூட் 2 ஹோல் ஸ்கொயர். இது முடிஞ்சிருக்கு. இதை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிடுங்க. 12 ஸ்கொயர் ரூட் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ஃபார் போத் 12 ஸ்கொயர் இஸ் 144 ரூட் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2ன்னு ஆயிரும். 144 into 2 288. இங்கே பார்த்தீங்கன்னா a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ 15 ஸ்கொயர் 225 மைனஸ் 2 into 15 வரும். 2 into 15 is 30x ப்ளஸ் a ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் is 36 ப்ளஸ் 2ab 2 into 6 12y ப்ளஸ் 288 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 288 ஈக்குவல் டு 0. அவங்களுக்கு நீங்கள் ஆர்டர் படி எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 12y கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்குது 225 ப்ளஸ் 36 மைனஸ் 288 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 27 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த சம்மோட ஃபைனல் சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 12y மைனஸ் 27 ஈக்குவல் டு 0. இந்த சம்க்கு உங்கள் பேசிக் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. y1 y2 கிடச்சிடும். y1 y2 கிடச்சோடனே இந்த 3 ஃபார்முலாவில் போய் நீங்கள் அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா போதும். எக்ஸ் பார் ஒய் பார் ஆர் கிடச்சிடும். தர்ஃபோர் அந்த ஈக்குவேஷன் ஃபார்முலாவில் போய் என்ன பண்ணிடணும் கடைசி சப்ஸ்டிட் பண்ணிடணும். Thanks for watching.